ஹலோ ஸோ மற்ற எல்லா ட்ரிபிள்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமௌண்ட் ஸ்பின்னிங் பண்ண வந்திருக்கும். நீங்கள் அப்படியே இந்த பாருங்கள், இந்த அமௌண்ட் எடுக்கணும்னா கன்ஃபார்ம் 4000 டைமண்டு தேவைப்படுங்க. சரி, நான் லக்கரிக்கு நான் மட்டும் கொஞ்சம் கம்மி டைமில் தருவாங்க. சரி, உங்களுக்கு இந்த கொடிய மாட்டோம் எவ்வளோ டைமில் இருந்தான்னு சொல்லிடுங்க. டீம் கொடிய மாட்டோம் நான் போடுறது சொல்லி இந்த ஏகே ஒரு மணிக்கு ஒரு மாற்றத்துக்கு இப்படி அமௌண்ட் அடிக்கிறேன். செருப்பு வந்துட்டானா? செருப்பு தான் பின்னாடி ஒரு பெரிய வேலை பார்த்துடும். திருப்பி செருப்பு இந்த கருணாக்கரணி செருப்பு ரொம்ப பிடிக்க மாட்டேருக்கு. இந்த செருப்பு கொண்டு இந்த கருணாக்காரன் அடிக்கணும். ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அதே மாதிரி சீசன் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சீரியஸில் இருக்கீங்களா இல்லை மாஸ்டரில் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கைஸ் இது பண்ணிட்டோம். குட்டி குட்டி இந்த நாயை மூட்டு இந்த இரணக்காரனே நாய் இதில் வேறு எனக்கு தூக்கி நாயை மூட தெரியலையா? சரி வாங்க, இவங்களுக்கு ஒரு 90 போடு. ஒன்றும் தரல. சரி வாங்க, எல்லா இவட்டுக்கும் ஒரு சின்ன போட்டுடுவோம். ஓடே அன்கிரியேட் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருச்சுன்னா ஒரு ஸ்கைடிப்பு. சரி பெரிய மூட்டு போடலாமான்னு பார்த்தப்ப தான் இந்த ஃபினிஷிங் வந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன கொட்டுறலான்ட்டு போட்டதுக்கு உளுந்துடுறது. கைஸ், இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் வந்து அந்த ஒயிட் கலரில் ஒரு பண்டல் இருக்குல்ல, அது செஞ்சு வந்துட்டேன். நான் வந்து எனக்கு 20 டைமில் வந்துருச்சு. நான் அப்படின்னு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல கைஸ், ப்ளஸ் ரெக்கார்டு இருக்குல்ல. அது காலையில் சண்டே மார்னிங் ஒரு 20 டைமண்ட் தான் ஸ்பின்ன போட்டேன். பட்டத்துக்கு எந்த பண்டல் தந்துட்டியா சொல்லிட்டு சரி ரைட்டுங்க. திருப்பி போய் மந்திரி போட்டு வந்தாச்சு. போட்டுற வேண்டியதான். நீங்கள் யாராச்சும் இந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துருக்காங்க. பேசுறது கட்டி தந்துருக்காங்க. பேச போகிறடி பயக்கறீங்க. ஒருவேளை எல்லாத்துக்கும் இப்படி தான் நீங்கள் ஏமாத்துறானோ? நீங்களே சொல்லுங்கள், இப்படி தான் நீங்கள் ஏமாத்துறானான்ட்டு. ஃபோனில் வர சார்ஜ் முடிய போகிறான்னு தெரில. 5 பக்கம் தான் சார்ஜ் இருக்குது. அதில் உட்காந்து வாய்ப்பு ஒரு வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ எப்படியும் ஒரு 6 o'clock தான் நிற்கிறோம். சரி வாங்க, 500 வந்துருக்கா? ஒரு அமௌண்ட் வச்சுட்டாங்களே. யாருங்க 16 கிண்ணு இருக்கு. குட்டியை மட்டும் தந்துட்டான். கொய்யா இந்த அமௌண்ட்டுக்கு இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேரை கொடுங்களா இந்த அமௌண்ட்டை கொய்யால. சரி வாங்க, திருப்பி சின்ன போட ஆரம்பிப்போம். ஒரு 400 டைமண்ட் இருக்கு. போடுவோம் கட்டு ஓடு. 57 டைமண்ட் தான் இருக்குது. சரி வாங்க போடுவோம். ஒரு 2 ஒன்றுமே தெரியல. இருங்க, நான் போய் 2 வீக்லி போட்டு வரேன். ஆமாம், இருங்க யோசிக்கிறேன். வீக்லி போட்டால் 120 ரூபா. எவ்வளோ டைமண்ட் வரும்? ஒரு 400. ஒன்றுமே புரியலையே. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணணும். வெளியே வந்துடுற வீட்லேயே போட முடியலையே. சரி ரைட்டுங்க, கால்குலேட்டரில் போய்ப்போம். என்ன அது எக்ஸ்ட்ரா ஆப்பு இருக்கிறது லிட்டு. சரி போட்டாச்சு. வாங்க 2 வீக்லி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க டீம் மூட்டுன்னா ஃப்ளாக் அமௌண்ட்டு. சரி வாங்கி தரணும். வாங்க போடும். ஃப்ளாக் அமௌண்ட்டு தான் தர்றான். அப்படியே போயிடுவேன். டீம் அமௌண்ட்டு தந்தினா கூட எனக்கு பிரச்சனையாக இல்லை. ஏன்னா என்கிட்ட டீம் அமௌண்ட் இல்லை, டூ அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த செருப்பு தான் 2 தடவை வந்துருக்க பாருங்க. முன்னாடி சொன்ன சம்பா மாத்திர போதுன்ட்டு கிட்ட இருக்குது. நம்மளுக்கு ஃப்ளாக் மட்டும் தேவைப்படுது. சரி வாங்க, ஒரு மந்த்லேயே போட்டுடலாம். இன்னைக்கு டைமண்ட் செய்ய போகிறான்.
நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சு பாருங்கள். ஒன்றுமே தெரில நிறைய பேர் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த நாசமாக உனக்கு தெரியணும். நாசமாக தான்டா போவேன். பயிர் எரிஞ்சுக்கிட்டு தான்டா இந்த அமௌண்ட்டு டீலு. ஒரு பக்கம் அழுகையாக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. பல நாள் கனவு அடிக்கிறேன்ட்டு இப்போ கூட தொலைய மாட்டேங்கிறோம். டாய் தங்கினே எனக்கு ஒரு 500 டைமண்ட் ஆச்சு மிச்சம் உண்டா டாய். கைஸ் இந்த அமௌண்ட் எடுக்காதீங்க கைஸ். கம்பெனி ஸ்டோரில் போய்ட்டு அந்த போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க கைஸ். வெறி ஏற்றுறீங்கன்னா கில்டுக்குள்ளே போய் கில்டு கூட எடுத்துக்கோங்க கைஸ். இந்த அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறேங்க கைஸ். ஏன்னா இது ஓல்டு கூடி போயிருக்கணும். நான்லாம் அப்படியே எடுத்துருக்கணும் கைஸ். எடுத்தேன் ஆனால் அது கிஃப்ட்டை கொண்டு போயிடுச்சு கைஸ். இப்போ கவலைப்படுறேன் அந்த கிஃப்ட்டை கொண்டு போனதுக்கு. ஓல்டு பிளேஸுக்கு தான் வச்சுட்டீங்க அந்த பழைய அக்கௌண்ட்டோட அருமையெல்லாம். கெஸ்ட்டை கொண்டா பிடிச்சி ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அப்படிலாம். நீங்கள் ஏதாச்சும் ஓல்டு பிளேயர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சாங்க போட்டுச்சுன்னா போடுவோம். காய்ஸ் லாஸ்ட் ஸ்கின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அப்படின்னு தரையான். ஆனால் எனக்கு தானே தெரியும் அது பட்ட கஷ்டமா. ஓகே வாங்க குட்டி பார்ப்போம். கொடிய யாருங்க 4 அமௌண்ட் எடுத்துட்டு என்ன அமௌண்ட் எங்கே பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கேஸ் இதோட நம்மள்ட்ட 50 அமௌண்ட், அது கொடி அமௌண்ட். ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி